மாம்பழம் தோட்டத்தில் மனிதர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு அழகிய கிராமத்தில் பெரிய மாம்பழத் தோட்டம் ஒன்று இருந்தது. இந்த தோட்டத்தின் உரிமையாளர் அனைவராலும் ஐயா என்று அன்புடன் அழைக்கப்படும் முருகேசன். அவர் ஒரு தாராள மனம் படைத்தவர். கிராமத்தில் யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் முதல் ஆளாக முன்வந்து உதவுவார். ஒரு நாள் மாம்பழ அறுவடை காலம் தொடங்கியது. சூரியன் உதிக்கும் முன்பே முருகேசன் ஐயா கிராமச் சந்தைக்கு சென்றார். அங்கு வேலை தேடி அலைந்து கொண்டிருந்த சில இளைஞர்களை பார்த்தார். என்ன பசங்களா, என் மாம்பழத் தோட்டத்துக்கு வந்து வேலை செய்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தரேன் என்று கேட்டார். மகிழ்ச்சியுடன் 5 இளைஞர்கள் ஒப்புக்கொண்டு அவருடன் தோட்டத்துக்கு சென்றனர். அவர்கள் மரத்தில் மாம்பழங்களை பறித்து கூடைகளில் அடுக்கி சூரிய வெப்பத்தில் உழைக்கத் தொடங்கினர். பகல் 11 மணி ஆனது. தோட்டத்தில் வேலை இன்னும் நிறைய இருந்தது. முருகேசன் ஐயா மீண்டும் சந்தைக்கு சென்றார். அங்கு வேறு சிலர் வேலை இல்லாமல் நின்று கொண்டிருந்தனர். ஏன் வெயிலில் நிற்கிறீர்கள்? வாங்க, என் தோட்டத்தில் வேலை இருக்கு, 1000 ரூபாய் தரேன் என்றார். இந்த முறை 3 பேர் மகிழ்ச்சியுடன் இணைந்தனர். அவர்களும் மாம்பழங்களை பறிக்கத் தொடங்கினர். மாலை 3 மணிக்கு முருகேசன் ஐயா மீண்டும் சந்தைக்கு சென்றார். அங்கு 2 முதியவர்களும் ஒரு இளம் பெண்ணும் வேலை தேடி நின்று கொண்டிருந்தனர். என்ன, இன்னும் வேலை கிடைக்கலையா? வாங்க, என் தோட்டத்தில் கொஞ்ச நேரம் வேலை செய்யுங்க, 1000 ரூபாய் தரேன் என்றார். அவர்கள் ஆச்சரியப்பட்டாலும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டு தோட்டத்துக்கு சென்றனர். சூரியன் மறையும் நேரத்தில் மாலை 6 மணிக்கு முருகேசன் ஐயா மீண்டும் சந்தைக்கு சென்றார். அங்கு ஒரே ஒரு இளைஞன் சோகமாக உட்கார்ந்திருந்தான். என்ன பையா, இவ்வளவு நேரம் வேலை இல்லாம இருக்கியா என்று கேட்டார். ஆமாம் ஐயா, யாரும் என்னை அழைக்கல என்று அவன் பதிலளித்தான். முருகேசன் ஐயா புன்னகைத்து, வா, என் தோட்டத்துக்கு 1 மணி நேரமாவது வேலை செய், 1000 ரூபாய் தரேன் என்றார். அவன் நம்ப முடியாமல் ஐயாவை பார்த்து பின் தோட்டத்துக்கு ஓடினான். அறுவடை முடிந்து மாலை 7 மணிக்கு முருகேசன் ஐயா எல்லா வேலையாட்களையும் அழைத்தார். முதலில் கடைசியாக வந்தவனுக்கு ஊதியம் கொடு என்று தனது மேலாளரிடம் கூறினார். மாலை 6 மணிக்கு வந்த இளைஞனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அவன் மகிழ்ச்சியில் துள்ளினான். பின்னர் மாலை 3 மணிக்கு வந்தவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அவர்களும் மகிழ்ந்தனர். பகல் 11 மணிக்கு வந்தவர்களும் 1000 ரூபாய் பெற்றனர். ஆனால் விடியற்காலையில் வந்தவர்கள் முறுமுறுக்கத் தொடங்கினர். ஐயா, நாங்க முழு நாள் வெயிலில் உழைச்சோம். இவங்க 1 மணி நேரம் வேலை செய்தவங்களுக்கு எங்களுக்கு சமமா ஊதியம் தர்றீங்களே, இது நியாயமா என்று கேட்டனர். முருகேசன் ஐயா புன்னகையுடன் பதிலளித்தார். நண்பர்களே, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தேன் இல்லையா? அதை தந்துட்டேன். மற்றவர்களுக்கு நான் என் மனசு விட்டு கொடுத்தது உங்களுக்கு ஏன் பொறாமையை தருது? என் பணத்தை நான் தாராளமா பகிர்ந்துக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? விடியற்காலை வேலையாட்கள் தலையை குனிந்தனர். அவர்களுக்கு ஐயாவின் தாராள மனப்பான்மையும் அவர்களுடைய பொறாமையும் புரிந்தது. அன்று முதல் கிராமத்தில் ஒரு பேச்சு பரவியது. முருகேசன் ஐயாவின் தோட்டத்தில் வேலை செய்யறவங்களுக்கு ஊதியம் மட்டுமல்ல, அவரோட கருணையும் கிடைக்கும். கிராம மக்கள் ஐயாவின் தாராள மனப்பான்மையை பாராட்டினர். அவர்கள் ஒருவரை ஒருவர் ஒப்பிடுவதை நிறுத்தி தங்களுக்கு கிடைத்தவற்றுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொண்டனர். கருணை சமமாக வழங்கப்படுகிறது. முருகேசன் ஐயாவைப் போல கடவுள் எல்லாருக்கும் தனது அருளை சமமாக வழங்குகிறார். நேரத்தை பொருட்படுத்தாமல் பொறாமையை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு கிடைத்தவற்றை பார்த்து பொறாமைப்படுவது தவறு. நமக்கு வாக்கப்பட்டவை கிடைத்தால் அதற்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். தாராள மனப்பான்மை. முருகேசன் ஐயாவைப் போல நாமும் மற்றவர்களுக்கு தாராளமாகவும் கருணையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். நீதி மனித எதிர்பார்ப்புகளை மீறலாம். முருகேசன் ஐயாவின் ஊதிய முடிவு மனிதர்களின் நியாய எதிர்பார்ப்புக்கு மாறாக இருந்தது. அதேபோல கடவுளின் நீதியும் மனித அளவுகோல்களை மீறலாம்.